ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக புளி, ஒரு மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துங்கனாச்சு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக புளி எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறம் வரா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் பக்கத்தில். இட்லிக்கு நல்லா செம டேஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஜாரில் ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. வேர்க்கடலையும் மிளகாய் போட்டாச்சு. நான் புளி ஊற வச்சிருந்தால அந்த புளியும் தண்ணியோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு இதில் சால்ட்டு சேர்த்துங்க. நான் வீட்டில் சால்ட்டு காட்டல, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துங்க. அப்புறம் தாளித்து எடுத்துக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கூட. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.